ஹாய். அ குழந்தைங்களுக்கு போலியோ ட்ராப்ஸ் குடுத்துட்டுருக்காங்கல்ல, அதனால இன்னைக்கு காலையில என் ஹஸ்பண்ட் வந்து அவர கூட்டிட்டு போயிட்டு வந்தாரு. இதுதான் இவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நாங்க போலியோ ட்ராப்ஸ் குடுக்குறது. அப்படியே வர்ற வழியில இளநீ வாங்கிட்டு வந்தாங்க. அத குடிச்சிட்டு சட்னி செய்யலாம் அப்படின்னு இந்த புதினாவ எடுத்தபோது தான் எனக்கு ஞாபகம் வந்தது. 2 நாளைக்கு முன்னாடி நான் எப்படி ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னு வாங்கிட்டு வந்ததும் இத ஒரு வீடியோ எடுத்து வச்சேன். நெக்ஸ்ட் டே எப்படி இருக்குன்னு காட்டணும்னு நெனச்சேன். நான் சுத்தமா மறந்தே போயிட்டேன். 2 நாளா கழிச்சு இன்னைக்கு எடுக்கும் பொழுது தான் அது எனக்கு ஞாபகமே வந்தது. ஸோ நான் எப்படி ஸ்டோர் பண்ணுவேன்னு சொல்றேன். இந்த மாதிரி ஒரு கப்ல உங்ககிட்ட என்ன இந்த மாதிரி இருக்கோ, அத எடுத்து அதில வந்து தண்ணி ஊத்திட்டு, அதுக்குள்ள இந்த புதினாவ வந்து ஸ்டெம்மோட அப்படியே போட்டுக்க வேண்டியது தான். அதுக்கு மேல ஒரு பாலித்தீன் பேக் வச்சு கவர் பண்ணிக்கணும். அ அந்த பாலித்தீன் பேக்ல அங்கங்க ஓட்ட கூட போட்டுக்கணும். அப்பதான் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா அப்படியே இருக்கும். அ அதுக்கு கீழ வந்து இப்ப ஒரு கயிறு வச்சோ, இல்ல ரப்பர் பேண்ட் போட்டோ நம்ம ம் க கட்டிக்கலாம். நான் என்கிட்ட ரப்பர் பேண்ட் இருந்தது. அத யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது அப்படியே இப்ப கொண்டு போயிட்டு வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிரணும். ஃப்ரிட்ஜ்ல வச்சு இது 2 நாள் கழிச்சு எடுத்து அதாவது இன்னைக்கு எடுத்து பார்க்கும்பொழுது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தது எனக்கு. இப்படியே வச்சீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் இப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆனா அடிக்கடி தண்ணி மட்டும் மாத்திக்கணும். தண்ணி கலர் சேஞ்ச் ஆகும்பொழுதோ, இல்ல 3 டேஸ் ஒன்ஸ், 2 டேஸ் ஒன்ஸ் அந்த மாரி மாத்திக்கணும் தண்ணிய. வேணுங்கும்போது எடுத்து எவ்வளோ வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிட்டு, திரும்பவும் அதே மாதிரி கட்டி ஃப்ரிட்ஜில வச்சிரணும். இதே மாரி தான் நான் வந்து கொத்தமல்லியையும் சேவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இந்த கொத்தமல்லி எனக்கு வைக்கும்பொழுது ரொம்ப வாடி இருந்தது. இப்ப நல்லாவே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நீங்க எப்படி வைப்பீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.